வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பள்ளிக்கு செல்ல நேரமானதால் தூங்கிக் கொண்டிருந்த மகன் மீது சூடு வைத்துள்ளார் கொடூர தந்தை. கத்தியை சூடுபடுத்தி மகனின் உடலில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சூடு போட்ட அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பெரும்பாடி ஊராட்சி கொல்லிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் பூவரசன். இவருடைய மனைவி ஐமாவதி. பூவரசன் ஐமாவதி தம்பதிக்கு 10 வயதில் தங்க குருநாதன் என்ற மகனும் உள்ளார். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். மகன் தங்க குருநாதன் தந்தையுடனும் தாத்தா பாட்டியுடனும் வசித்து வருகிறார். சிறுவன் தங்க குருநாதன் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மனைவி பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் பூவரசன் தன்னுடைய மகனை அடிக்கடி அடித்து கொடுமைப்படுத்தி வந்திருக்கிறார். மகன் தங்க குருநாதன் உடம்பில் மெழுகுவர்த்தியால் அடிக்கடி சூடு வைத்து அவரை அடித்து கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த கொடூரத்தின் உச்சக்கட்டமாக ஒரு சம்பவம் செய்திருக்கிறார் பூவரசன். பள்ளிக்கு செல்ல நேரமாகிய நிலையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவன் தங்க குருநாதனை அவருடைய தந்தை பூவரசன் எழுப்பி இருக்கிறார். ஆனால் தொடர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த மகனை பார்த்து ஆத்திரமடைந்திருக்கிறார் பூவரசன். இதைத் தொடர்ந்து வீட்டிலிருந்த சிறிய கத்தியை எடுத்து வந்து சூடுபடுத்தி அதை சிறுவனின் உடல் முழுவதும் சூடு போட்டிருக்கிறார். சிறுவனின் கைகள், கால்கள், தோள்பட்டை, முதுகு, வயிறு என உடல் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சூடு வைத்திருக்கிறார். சூடு தாங்க முடியாமல் சிறுவன் தங்க குருநாதன் அலறி துடித்திருக்கிறார். சிறுவன் அலறும் சத்தம் கேட்டு தாத்தா நடராஜன் மற்றும் அருகே இருந்தவர்கள் ஓடி வந்து பூவரசனிடமிருந்து சிறுவனை மீட்டிருக்கின்றனர். உடம்பெல்லாம் சூடுபட்ட காயங்களுடன் துடித்த சிறுவனை குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். மருத்துவமனை ஊழியர்கள் கொடுத்த தகவலின் பேரில் இந்த சம்பவம் தொடர்பாக குடியாத்தம் கிராமிய போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் சிறுவன் தங்க குருநாதனை உடல் முழுவதும் சூடு வைத்த தந்தை பூவரசன் மீது வழக்கு பதிவும் செய்துள்ளனர். மகன் என்றும் பாராமல் உடம்பு முழுவதும் சூடு வைத்து கொடுமைப்படுத்திய தந்தையின் கோரச் செயலால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர்.